சரி, இன்றைக்கு நாங்கள் படிக்கிற பாடம் வந்து அலகு கட்டணம். அதாவது அலகு கட்டணங்கள் தருவாங்க, மொத்த ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு சில பேருக்கு எப்படி நாங்கள் ஆன்சர் எடுக்கிறேன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ ஃபெஸ்ட்டுக்கு இப்படியான வினாக்கள் வரும்னு சொல்லி சொன்னால், அதாவது வாரன்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலும் கரண்ட் பில், தண்ணி பில், வாட்டர் சப்ளைடு அந்த பில்லுகள் வருகுது. அது தொலைபேசி பில் கட்டணம் வருகுது. அப்போ இந்த இது வந்து கொஞ்சம் யூனிட்டுக்கு ஃபெஸ்ட்டுக்கு சில கணக்குல சொல்லுவாங்க, அடிப்படை இதன்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க. அதாவது மீட்டர் கட்டணம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி தந்தா அந்த மீட்டர் கட்டணம் பாவிக்காரோ இல்லையோ அதுக்கு வந்து கட்டாயம் போடணும். சரியா? கட்டாயம் வந்துட்டு பாவிச்சான பாவிக்காட்டி ஒரு ஆள் வந்துட்டு ஒரு யூனிட்டுக்கு வந்து 10 ரூபா என்று சொல்லி அலகு கட்டணம் 600 ரூபாய் என்று சொல்லி உதாரணத்துக்கு கணக்குல தாராங்க. அலகு கட்டணம், அதாவது அலகு கட்டணம் அடிப்படை கட்டணம், கரண்ட் பில்லுக்கு வந்துட்டு அடிப்படை கட்டணம் 600 ரூபாய். ஒரு யூனிட்ல இருந்து முதலாவது யூனிட்ல இருந்து 10வது யூனிட் வரைக்கும் அலகுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 50 ரூபா படின்னு சொல்லி போட்டு கணக்குல தாராங்க. என்ன சொன்னா ஒரு ஆள் அந்த வீட்டை பாவிக்கிறையே இல்லை, ஒரு யூனிட் தான் ஓடினேன். அப்ப அவர் எவ்வளவு கட்டணம் என்று சொல்லி கேட்டா 50 ரூபாயா கட்டணம் என்று கேட்டா இல்ல, அவரு அடிப்படை கட்டணம் 600 ரூபாய் பாவிச்சான பாவிக்காட்டியும் வந்துட்டு 600 ரூபாய் கட்டத்தான் வேணும்னு சொன்னா 600 ரூபாயும் ஒரு யூனிட் ஓடினத்துக்கு 50 ரூபாயும் சேர்த்து 650 ரூபாய் அவர் கட்டணும். சரியா? அது வந்து சில கணக்குகள்ல அடிப்படை கட்டணம் சொல்லப்படும். அப்படி கட்டணம் சொல்லப்பட்டா, அதாவது மீட்டர் கட்டணம் சொல்லப்பட்டா அது நாம அட் பண்ணத்தான் வேணும். சிலது இல்லை அப்படி ஒன்றும் சொல்லப்படலைன்னு சொன்னா நாங்க தந்த மாதிரி நாங்க செய்யலாம். அப்ப இங்க முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல முதலாவது கேள்வி, கையடக்க தொலைபேசி நிலையம் ஒன்றில் வெளிச்செல்லும் அழைப்புகளுக்கு பின்வருமாறு அறவிடப்படுகின்றது. சரியா? முதல் நிமிடத்துக்கு 4 ரூபா, 2ஆம் நிமிடத்துக்கு 3 ரூபா, 2 நிமிடத்துக்கு மேற்பட்ட நிமிடங்களுக்கு 2 ரூபா அப்படி. அப்ப முதலாவது நிமிஷம் ஒரு ஆள் கதைச்சாருன்னு சொன்னா எல்லார்ட்டையும் பேப்பர் இருக்கும். முதலாவது நிமிஷம் ஒரு ஆள் கதைச்சாருன்னா 4 ரூபா வெட்டுவாங்க. 2வது நிமிஷம் கதைச்சாருன்னு சொன்னா அவருக்கு வந்து 3 ரூபா வெட்டுவாங்க. 2 நிமிஷத்துக்கு மேல என்று சொன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 2 ரூபா அப்படி வெட்டுவாங்க. அப்படின்டா ஒரு ஆள் வந்து 7 நிமிஷம் கதைக்காரு, 7 நிமிஷம் அவர் கதைக்கார் என்று சொன்னா முதலாவது நிமிஷத்துக்கு அவருக்கு வந்து 4 ரூபா வரும். 2வது நிமிஷம் அடுத்த நிமிஷம் வந்துட்டு அவருக்கு 3 ரூபா வரும். 4 ரூபாய் 3 ரூபா. அதுக்கு பிறகு வார ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அவருக்கு 2 ரூபா படி. அப்படி என்றா மொத்தம் 7 நிமிஷம். 7 நிமிஷம் என்றா முதலாவது 2 நிமிஷம் போனா மிச்சம் 5 நிமிஷம் இருக்கும். என்ன அந்த 5 நிமிஷத்துக்கும் சரியா 2 ரூபா படி, 2 10 ரூபா. அப்ப எவ்வளவு மொத்த கட்டணம் அவரை செலுத்தணும்டா 17 ரூபாய் செலுத்தணும். இது சரி வந்தாக்கள் கை வைக்கலாம், சரி வந்தாக்கள் கை வைக்கலாம். விலங்கல் ரெண்டாக்கள் கை வைத்துங்க. விலங்கல் ரெண்டாக்கள் யாராவது இருந்தா கை வைக்கலாம். வீடியோ ஆன் பண்ணுங்க. விலங்கல் ரெண்டாக்கள் வீடியோ ஆன் பண்ணா தான் கேட்கலாம் கேள்வி. அதாவது இங்க முதலாவது நிமிஷம் சரியா 7 நிமிஷம் எடுக்குது. இப்ப அவர் பாவிக்கான ஒரு நிமிஷம், 2வது நிமிஷம், 3, 4, 5, 6, 7, 7 நிமிஷம் பாவிச்சிருக்காரு வைங்க. சரியா? இந்த முதலாவது நிமிஷம் பாவிச்சா ஒரு நிமிஷம் கழிச்சா 4 ரூபா, அடுத்த நிமிஷம் 2வது நிமிஷத்துக்கு 3 ரூபா, அதுக்கு அடுத்த நிமிஷம் எல்லாம் 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா 7 நிமிஷம். இப்ப இது வந்து 4 3 7 ரூபா வந்துட்டு இங்க 2 4 6 8 10. அப்ப 10 2 சேர்த்தா 17. இப்ப விளங்கிட்டா காரணியா? சரியா? ரைட். அப்ப முதலாவது நிமிஷம் ஓகே. முதலாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து 17. 2வது மின்சார கட்டணம் அறவிடும் விவரம் தரப்பட்டுள்ளது. அடிப்படை கட்டணம் 60 ரூபாய் ஆகும். அதான் நான் ஏற்கனவே ஸ்டார்ட்ல சொன்னேன். அடிப்படை கட்டணம் சொன்னா அவர் பாவிச்சாலோ பாவிக்காட்டியோ மீட்டர் கூட்டினதுக்காக வேண்டி மீட்டருக்கு 60 ரூபாய் வட்டியே ஆகுவாக. அவர் பாவிக்கல என்றாலும் சரியா, சில பேர் வந்துட்டு கொடியில் கட்டியிருப்பாங்க, அங்க வந்துட்டு அவங்க இருக்கிறையே இல்லை, ஆனா மீட்டர் ஏற்கனவே பாவிச்சதுக்காக வேண்டி மீட்டர் மட்டும் இருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு கரண்ட் பில் வந்துட்டே இருக்கு. அப்ப என்னன்னு சொன்னா மீட்டர் காசுன்னு சொல்லி வந்துட்டே இருக்கு. அப்ப அப்படி ஒரு தொகை தான் இது அடிப்படை கட்டணம். அந்த கட்டணம் 60 ரூபாய் ஆகும். முதல் 30 அலகுகளுக்கு ரூபாய் 6 ரூபாய் வீதம், ஒரு அலகுக்கு 6 ரூபாய் வீதமும்
அடுத்து வரும் அலகுகளுக்கு 9 ரூபா வீதம் அறவிடப்படுகின்றது. எனின் 56 அலகுகள் மின்சார கட்டணம் பயன்படுத்திய ஒருவருக்கு எவ்வளவு கட்டணம் லிக்கட்டி? சரியா? இது ஆன்சர் என்ன? ஆன்சர் நீங்க எடுத்த ஆன்சர் எத்தனை பாப்? நீங்க எடுத்த ஆன்சர்கள் ஆன்சர் எடுக்கல என்றாக வைத்துங்க. ஆன்சர் எடுக்கல. சரி சரியா, இவர் பாவிச்சாலோ பாவிக்காட்டியோ 60 ரூபாய் வரும் தான். இது விளங்கிட்டா? அதுதான் அடிப்படை கட்டணம். பாவிச்சாலும் பாவிக்காட்டியும் 60 ரூபாய் வரும். அடுத்தது என்னன்னு சொன்னா முதல் 30 அலகுக்கு 6 ரூபா. இப்ப இது 56 அலகு இருக்கண்டா 56 மீட்டர் ஓடிருக்கு. சரியா? கரண்ட் பில் வந்திருக்குது 56 மீட்டர் ஓடிருக்கு. பெஸ்ட்டுக்கு வார 1ல இருந்து 30 வார வரைக்கும் ஒரு யூனிட் வரும். அங்கால 31ல இருந்து 56 வரைக்கும் எத்தனை யூனிட் இருக்கும்? 31ல இருந்து 30 வரைக்கும் இங்கால 31ல இருந்து 56 வரைக்கும் சரியா எத்தனை யூனிட் இருக்குமெண்டா 26 யூனிட் இருக்கும். இது விளங்குதா? இது விளங்குதா? விளங்கல் என்றாலுக்கு சரியா? அது மொத்தம் 56 யூனிட் ஓடி இருக்கு. இதுல பெஸ்ட்டுக்கு 30 யூனிட். அது இதுக்கு எவ்வளவு படி என்று சொன்னா 6 ரூபா படி. ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட் ஓடினா 6 ரூபா. அடுத்தது சரியா 9 ரூபா படி. அடுத்த யூனிட் எவ்வளவுண்டா 9 ரூபா படி. ஏன் கூட்டி கூட்டி போறேன்னு சொன்னா கரண்ட பாவிக்கிறத குறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவங்க வந்துட்டு கூட கூட பாவிச்சா கூட கூட வெட்டுவோம். 2 ஓட்டு தான் ரூல்ஸ். அப்ப இங்க 26 ரூபா 26 யூனிட்டும் 9 ரூபா படி வரும். இது 30 யூனிட்டும் வந்து 6 ரூபா படி வரும். சரி, அப்ப இங்க இவருக்கு எவ்வளவு வரும்டா முதலாவது 30 யூனிட்டும் 6 ரூபா படி நாங்க பெருக்கி பார்ப்போம். 30 6ஆல பிரிக்கினா 6 3 18 180 ரூபா வரும். 180 ரூபா ஃபர்ஸ்ட் 30 யூனிட்டுக்கும் வரும். அதுக்கு பிறகு வாரது ஒவ்வொன்றுக்கும் 9 ரூபா படியா. அப்ப 9 ரூபா படிட்டா 26 9ஆல நாங்க பெருக்கணும். 26 9ஆல பெருக்கினா 9 6 54 5 மிச்சம் 18 5 23 234 ரூபா. 234 ரூபா. இப்ப மொத்தமா எவ்வளவு ஒரு கட்டணம் என்று பார்த்தோம்டா 0 0 4 4 6 மட்டும் 14 14 3 17 1 மீதி 4 474 ரூபா கட்டணம். முதலாவது விட யாருக்கு? முதலாவது விட வந்தது. சீசான் வரலையா? செய்யலையா? பேப்பர் செய்ததா? பேப்பர் செய்யல. சரி, விளங்குதா? அப்ப சொல்லி தரது. ரைட், ஓகே. சரியா? ரைட். டிசானா கிளாஸ்ல கவனிக்கிற மாதிரி இருக்கணும். நாக்க காட்டுற வாய் காட்டுற அப்படி இப்படி இருந்துன்னு சொன்னா இப்ப வந்து வீடியோவை மாத்துடுவேன். நீங்க எல்லாருக்கும் காட்டுற மாதிரி வரும். சரியா? அப்ப கிளாஸ்ல படிப்பிக்கிறத மட்டும் பாருங்க. ரைட். அடுத்த கேள்வி ரெண்டாவதுக்கு ரெண்டாவது ஆன்சர். முதலாவது ஆன்சர் ரெண்டாவதுக்கு முதலாவது வெளிநாட்டு தொலைபேசி அழைப்பொன்றுக்கு முதலாவது நிமிடத்துக்கு 7 ரூபாவும் மேலதிகமான ஒவ்வொரு நிமிடத்துக்கும் 4 ரூபா வீதமும் அறவிடப்படுகின்றது. 10 நிமிஷம் தொலைபேசி அழைப்பிற்கு செலுத்த வேண்டியது. அப்ப கேட்டிருக்குது 10 நிமிஷம் ஒரு ஆள் கழிச்சிருக்காரு. 10 நிமிஷம் ஒரு ஆள் கழிச்சாருன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு வரும் என்று கேட்டி. வெளிநாட்டுக்கு முதலாவது நிமிஷத்துக்கு 7 ரூபா. சரியா? முதலாவது நிமிஷத்துக்கு 7 ரூபா வரும். அதுக்கு பிறகு வர மொத்தம் 10 நிமிஷம் வேண்டா முதலாவது போன மிச்சம் எத்தனை இருக்குது? 9 இருக்கு. 9 தான் இருக்குது. இப்போ 9க்கும் சரியா எவ்வளவு படி என்று சொன்னா 4 ரூபா படி. அப்ப 9 36 ரெண்டையும் கூட்டினோம்டா 43 ரூபா என்று முதலாவது விடை. சரியா?
நூறு ஆன்சர் சரியா? ரைட். அடுத்தது மூணாவது, மின்சாரத்தை பயன்படுத்துவதற்காக கட்டணமாக முதல் 30 அலைகளுக்கும், நாலாவது கேள்வி, முதல் 30 அலைகளுக்கும் அலகொன்றுக்கு 15 ரூபா வீதமும், அடுத்த 25 அலைகளுக்கு 20 ரூபா வீதமும், அதற்கு அடுத்த இதுகளுக்கு அலகொன்றுக்கு 25 வீதமும் அறவிடப்படுகின்றது. இதற்கு இப்ப 80 அலகுகள் மின்சார கட்டணமாக அறவிடப்படும். எவ்வளவு பணம்? எவ்வளவு? 80 அலகு பாவிச்சிருக்கு. சரியா? அதாவது கரண்ட் பில்ற மொத்த பாவனை ஒவ்வொரு வீட்டையும், சரியா, கரண்ட் நம்மட வீட்டை யாருக்கு தெரியும் எவ்வளவு வருதுண்டி? யாருக்கு தெரியும் இந்த மாசம் எவ்வளவு வருதுண்டி? யாருக்கு தெரியும்? சொல்லலுமா? ஒருத்தருக்கு மேல தெரியாதா? சரி, பெஸ்லாக்கள வீட்டை, ரைட், மஹேஷ்ல வீட்டை சொல்லுங்க எவ்வளவு வரும் பில்? எவ்வளவு? எவ்வளவு மஹேஷ்? ஓகே, ஆனா எவ்வளவு வரும்? 3300 ரூபா சார். 3300 ரூபா வருது. ரைட். இப்ப இதை விட கூடிய எல்லார்ட்டையும் பாரு, எங்கிட்ட 5000 ரூபா வருது. சரியா? சில வீட்டை கூட கூட வரும். ரைட். அந்த அவராட்ட 10,000 ரூபா வருதா? சரி, ஏன்னு சொன்னா, சரியா, நாங்க கூட கூட பாவிச்சா கூட கூட வெட்டுவாங்க. இப்ப முதல்ல விட இப்ப வந்துட்டு கூட யூனிட், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கூட கூட அடிப்படை கட்டணம் சொல்லி கொஞ்சம் போட்டிப்பாங்க 500 ரூபா. ரெண்டா ஒன்றுல இருந்து நீங்க 30 யூனிட் ஓடி இது செஞ்சீங்கன்னா, ஒன்றுல இருந்து 30 வரைக்கும் பாவிச்சா ஒரு அலைக்கு 50 ரூபா படி என்று ஓட்டும். சரியா? அதுக்கு அடுத்த 31 இருந்து 60 வரைக்கும் பாவிச்சா 70 ரூபா படி என்றும், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அடுத்த 61 இருந்து 90 வரைக்கும் பாவிச்சா 100 ரூபா படி. அதுக்கு பிறகு வர 101 இருந்து 120 130 வரைக்கும் 91 இருந்து 120 வரைக்கும் பாவிச்சா 200 ரூபா படி என்று சொல்லி கூட கூட போக கூட கூட ரேட்டு வெட்டுவாங்க. அப்ப என்னத்துக்கண்டா கரண்ட சிக்கனமா பாவிக்கணும் என்று சொல்லி. அது போல நமக்கு இந்த கேள்வி வந்திருக்குது. சரியா? எப்படின்னா 80 அலகு வந்திருக்கு. நமக்கு கேள்வி வந்து 80 அலகு, 80 யூனிட் நமக்கு கேள்வி. சரி, இப்ப அதுல சொல்றாங்க 30 அலகுகள் முதல் 30 அலகுகளுக்கு அலகொன்றுக்கு 15 ரூபா. அப்ப இந்த 80 சரியா நாங்க பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்டுக்கு 30 பிரிச்சா 30க்கு வந்து 15 ரூபா படி. இந்த 80ல 30 ஃபர்ஸ்டுக்கு முதல் வார 30க்கு 15 ரூபா படி. அதுக்கு பிறகு வார, சரியா, அதுக்கு பிறகு வார 25 யூனிட்டுக்கு. அப்ப 20 இதுக்கு பிறகு வாரன்னு சொன்னா, இப்ப நாங்க இதை இப்படித்தான் கழிக்கணும். 80ல இருந்து ஃபர்ஸ்டுக்கு வார 30, சரியா, 30க்கு எவ்வளவு படி என்றா 15 ரூபா படி. ரைட். இப்ப 80ல இருந்து 30 போனா மிச்சம் எத்தனை இருக்குது? மிச்சம் 50 இருக்குது. ரைட். இந்த 50லையும் அதுக்கு பிறகு பாருங்க. ரைட். இது குளங்கள் சொன்னா, இப்ப ஃபர்ஸ்டுக்கு வார முதல் வார 30 யூனிட்டுக்கும் 15 ரூபா படி. அதுக்கு பிறகு வார 25 யூனிட்டுக்கு எவ்வளவு படி என்றா 20 ரூபா படியா. சரியா? ரைட். இப்ப எத்தனை மொத்தம் யூனிட் வந்திருக்குது? 55 வந்திருக்கு. மொத்தம் எத்தனை? 80 வா. மொத்தம் நமக்கு வந்து 80. அப்ப 80ல இந்த 30 25 55 கழிச்சா இன்னும் எத்தனை? இன்னும் 5 இது 25. ரைட். அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். சரியா? அடுத்த 20 அலைகளுக்கு என்று சொல்லப்பட்டிருந்தா, அடுத்த 20 25ல அடுத்த 20 அலகுக்கு என்று சொல்லப்பட்டிருந்தா, நாங்க 20 போட்டு
உதாரணத்துக்கு 25 இப்படி போட்டு அதுக்கு பிறகு இந்த 20 போனா மிச்சம் 5. இந்த 5க்கும் தர இப்ப 30 இப்படி போடணும். சரியா? ஆனா அதுல சொல்லப்படுறது அடுத்த 25 அலகுக்கு சொல்லப்படுது. அப்ப 25 அலகுக்கும் எவ்வளவு படி என்றா 25 படியா. ரைட். அப்ப நாங்க ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோம்டா இதுக்கு 30 15 பிரிக்கணும்டா 450 ரூபாய். 30 15 பிரிக்கணும்டா 450 ரூபாய். 25 20 பிரிக்கணும்டா 500 ரூபாய். 25 25 பிரிக்கணும்டா 625 ரூபாய். இவ்வளவுத்தையும் நாங்க கூட்டினா எவ்வளவு வரும் அந்த மாச பில். இப்ப 0 5 7 4 6 10 15 1575. யாருக்கு ஆன்சர் சரி? ஆன்சர் சரியானாக்கள்? சரியா? அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் 1575. எப்படின்னு சொன்னா ஃபெஸ்ட்டுக்கு மொத்தம் 80 யூனிட் இருக்கேன்டா விலங்கல்லங்கிறாக்கள் திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க. மொத்தம் 80 இருக்கு சொன்னா மொத்தம் 80 அவர் பாவிச்ச என்று சொன்னா ஃபெஸ்ட்டுக்கு 30 யூனிட். சரியா? 30ல 80ல இருந்து 30 போனா மிச்சம் 55 இருக்குது. அப்ப 55 இருக்கு தானே. அடுத்த 25க்கும் எவ்வளவு படி என்றா 20 ரூபாய் படி. ஃபெஸ்ட்டுக்கு 30க்கும் 15 ரூபாய் படி. இப்ப 25 சரி. அப்ப இன்னும் மிச்சம் எத்தனை? 50 80ல 55 போனா இன்னும் 25. அப்ப 25க்கும் எவ்வளவு படி என்றா 25 ரூபாய் படி. இதை நாங்க பெருக்கினோம்னு சொன்னா மொத்தம் வரும். அதுல இருந்து கழிக்கும். அடுத்த கேள்வி 5வது கேள்வி. சரியா? அதாவது கொஞ்சம் பேர் மறந்துருப்பீங்க. சரியா? சதுரங்கள எண்ணிக்கை பார்க்கிறது. சரியா? கொஞ்சம் பேர் மறந்துருப்பீங்க. சதுரங்கள எண்ணிக்கை பார்க்கிறது யாருக்கு ஞாபகம் இருக்கு? 2வது ஆன்சர் எடுத்தார்கள் எத்தனை பேர்? 2வது ஆன்சர் எடுத்தார்கள் எத்தனை பேர்? 5வதுக்கு சரி மறந்தார்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சதுரங்கள எண்ணிக்கை. சரியா? சதுரத்திர எண்ணிக்கை நாங்க கம்பி ஹையருங்க. சரிதானே? 2வது எடுத்துட்டீங்க. சரியா? ரைட். இப்ப சதுரங்கள்ற அல்லது முக்கோணங்கள்ற அல்லது செவ்வகங்கள்ற அல்லது நாட்பக்கள்ற எண்ணிக்கை இன்னும் படிப்பிக்கல இதுல யூனிட்ல. அப்ப இன்றைக்கு செவ்வகங்கள்ற எண்ணிக்கை பார்க்கிறது. செவ்வகம் என்று சொன்னா நாட்பக்களுக்கும் செவ்வகத்துக்கும் 2 பொருந்தும். சரியா? நாட்பக்கள் நாட்பக்கள் என்று சொல்லிச்சு. நாட்பக்கள் என்று சொன்னா என்னண்டா இப்படி வாரதும் நாட்பக்கள் தான். 4 பக்கம் இருக்கிறது. இப்படி வாரதும் நாட்பக்கள் தான். சரியா? இப்படி வாரதும் நாட்பக்கள் தான். இப்படி வாரதும் நாட்பக்கள் தான். எல்லாம் நாட்பக்கள் தான். இப்ப அதுல விசேஷமா சதுரம் எடுக்கிறதுக்கு வேற மெதட் ஒன்று. மற்றதெல்லாம் செவ்வகத்துக்கு ஒரு மெதட். சரியா? அப்படி என்ன மெதட் என்று சொல்லி சொன்னா இப்ப இங்க பாத்தீங்களா இப்படி ஒரு இது இது. சரியா? இதுல எத்தனை செவ்வகம் இருக்கு என்று கேட்டா இதுல எத்தனை செவ்வகம் இருக்கு என்று கேட்டா நாங்க பாக்குறது இல்ல பார்த்தோம்னா 4 5 5 சொல்லுவீங்கன்னு 5 எண்ணி பாருங்க. 1 2 3 4 பெருசா இப்படி 5 6 7 8 9 ஆக பெருசி 9. சரியா? அப்ப இது நாங்க லேசா எப்படி பாக்குற என்று சொல்லி சொன்னா இது முதலாம் நம்பர், இது 2ஆம் நம்பர். இங்கால இது 1 இது 2, இங்கால 1 இது 2 1 2. இப்ப இங்கால வாரத்தையும் கூட்டி வாரத்தை இங்கால வாரத்தை கூட்டி வாரத்தையும் பெருக்கி விட்டா சரி. அப்ப இங்கால 1 2 கூட்டினா 3 பெருக்குங்க. இங்கால வாரது 1 2 கூட்டினா 3 3 3ஆல பெருக்கினா 9. சரியா? 3 3ஆல பெருக்கினா 9. விளங்கினாக்கள் எழுதுங்க. விளங்கினாக்கள் மட்டும். சரி. அப்ப இதுக்கு என்ன வரும்? இந்த இருக்கிறதுக்கு என்ன வரும்? இதுல எத்தனை நாட்பக்கள் இருக்கு? இதுல எத்தனை நாட்பக்கள் இருக்கு? நாட்பக்கங்கள்னா 4 பக்கம் உள்ளது எத்தனை இருக்கு? தெரியா? வைங்களேன்.
ஒன்றுமில்லை. இது 1 இது 2 இது 1 2 3 இங்கால வாரத்தை கூட்டும் 1 2 3 ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா 3 3 3 6 பெருக்குங்க 1 2 கூட்டினா 3 அப்ப 6 3 18 இருக்கும். விளங்கினாக்கள்? சரியா? சரி. அப்ப இதுக்கு எத்தனை வரும்? இதுக்கு எத்தனை வரும்? இதுல எத்தனை நாட்பக்கள் இருக்கு என்று கேட்டா நீங்க திங்க் பண்ணலாம். இப்படித்தான் செய்யறீங்க. எப்படி? 1 2 3 இது 1 2 3 அப்ப 1 2 3 3 6 ரைட். இங்கெல்லாம் சைட்ல 6 வரும். 1 2 3 4 அப்ப 1 2 3 3 3 6 6 4 10 இங்கால 10 10 அந்த தூட்டி வர 6 ஆல பெருக்கினா 60 வரும். சரியா? 10 இங்கால கூட்டி வர 60. சாலிகா சரியா? ஒரு ஆள் கையை பிடிச்சி ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்குது. சரி, கை வைத்தினது காரணம்? ஆன்சர் சரியா? ஓகே ரைட். அப்ப உங்களுக்கு இங்க கேள்வி கேட்டிருக்குது. எப்படி? நீங்க மறந்துறீங்கன்னு சொன்னா சின்ன பின்னுக்கு சைட்டில் காப்பி எப்படி வச்சிருந்து இதுக்கு நோட் பண்ற அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ரைட். இதுக்கு எப்படி உனக்கு கேள்வி கேட்டிருக்குது? இப்படி இதானே? இதுல எத்தனை 4 பக்கம் வருது என்ன? 4 வருது. அப்ப இதுக்கு எத்தனை என்று கேட்டிருக்குது. எத்தனை செவ்வகங்கள்? செவ்வகம் நாட்பக்கள் 2 3 தான் கேட்கிறோம். 2க்கும் ஒரே செய்முறை தான். அப்ப எத்தனை? இது 1 இது 2 இது 1 2 3 4 அப்ப 1 2 கூட்டினா 3 3 3 6 6 4 10 இவ்வளவுத்தையும் கூட்டி வர்றது 10 பெருக்கணும் 1 2 3 3 ஆல பெருக்கினா 5 3 30. சரியா? விளங்கிட்டா? விளங்கினாக்கள்? ஒரு உதாரணம் வேணுமா நீங்க செய்து பார்க்கறதுக்கு? சரி, நீங்க செய்து பார்க்க. நான் உங்களுக்கு செய்ய விடல தானே? ரைட். ஒரு உதாரணம் நீங்க செய்து பார்க்கறதுக்கு. இது வந்த கேள்வி. இதுல எடுக்கக்கூடிய நாட்பக்கல்களின் எண்ணிக்கை யாது? செவ்வகம் எடுக்க மாட்டாங்க இதுல. இது செவ்வகம் இல்லை. ஆனா 4 பக்கம் இருக்கு. எப்படி 4 பக்கம் மட்டும் சொல்றீங்க என்று கேட்டா எந்த பக்கத்தை பார்த்தாலும் இது 2 எடுத்தோம்டா இது ஒரு பக்கம் 2 பக்கம் 3வது 4வது அப்ப cross-ஆ வந்தாலும் 4 பக்கம் இருந்த நாட்பக்கல். இதுல எடுக்கக்கூடிய நாட்பக்கல்களின் எண்ணிக்கை யாது? முதலாவது விட முதலாவது 13 இரண்டாவது 15 மூணாவது 18 சாகிற ஆன்சர் ரைட். ஆன்சர் மூன்றாவது 18ங்கிறது சரி. எப்படி? இது 1 இது 2 இது 3 இங்கால சைட்ல இது 1 2 1டையும் 2டையும் கூட்டினா 3 இது 2டையும் கூட்டினா 3 இது இவ்வளவுத்தையும் கூட்டினா 1 2 3 3 3 6 அப்ப 3 6 ஆல பிரிக்கினா 18ங்கிறது ஆன்சர். சார் எனக்கு கூட்டி காட்டுங்களேன். இது யாரும் சொல்ல போறீங்களா? எனக்கு 18யும் காட்டுங்கன்னு சொல்ல போறீங்களா யாராவது? வானா
சொல்லணும் வேண்டாம், கொட்டி காட்டலாம். 18ஐயும் எடுத்து காட்டுங்க. எடுத்து காட்டணுமா? ஒன்று, ரெண்டு, மூணு, 4, 5, 6. சரியா? சரி. ரெண்டு ரெண்டா 7, இது 8. சரியா? இது 9, இது 10. சரி, 3 3 11, இது 12, 13, 14, 15, ரெண்டு ரெண்டா 16, 17, ஆக பெருசி 18. சரியா? விளங்கிட்டா? விளங்கினார்கள்? 18 காட்டினேன். 4 பக்கங்கள் வாரதா அடுத்த சரி. சரி, அடுத்தது பட்சில்லு சம்பந்தமானது. பட்சில்லு சம்பந்தமானது படிப்பிக்கிறதுக்கு இன்றைய கிளாஸ் டைம் காணாது. சரியா? இதுக்குரிய ஆன்சர் போக வேணாம், இன்னும் இருக்குது. இதுக்கு 30 செய்முறை வேணுமெண்டா இது 1, இது 2, இது 1, 2, 3, 4. நீங்க இவ்வளோத்தையும் கூட்டினா 10, இங்கால வர்றது 30. 10 இதை 30ஆல 3ஆல பிரிக்கினீங்கன்னா 30 வரும். ரைட். அடுத்தது இதுக்கு வந்து பட்சில்லுக்கு டைம் காணாது. 34ஆவதுக்கு என்ன ஆன்சர் எடுத்தீங்க? 34ஆவதுக்கு ஆன்சர் எடுத்தாக்க கேட்கும். 34க்கு ஆன்சர் எடுத்தாக்க கேட்கும். 34 கதிரை கேள்வி. எத்தனையாவது விட வரும்? ரெண்டாவது. தெரியாங்கிறாக்கள் மட்டும் அப்படி தரம் கேட்டு சொல்லி கொடுத்த என்ன அப்படித்தானே? தெரியாங்கிறாக்கள் மட்டும் கைவிட்டு. தெரியாங்கிறாக்கள் மட்டும் கை வைத்துங்க, மத்தாக்கள் கையை விடுங்க. தெரியாங்கிறாக்களுக்கு சொல்லி கொடுத்து செய்யறதான். கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணலாமா? தெரியாங்கிறாக்கள் மட்டும் கை வைத்துங்க. அண்ணாக்கு தெரியும். அண்ணாக்கு எத்தனை அதை விட 3 1. சரி, தெரியாங்கிறார்கள் கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும். 1, 2, 3, 4 என்ற ஒழுங்கின் அடிப்படையில் கதிரைகள் நிறையாக வைக்கப்பட்டுள்ளன. 1, இது 2, இது 3, இது 4. மேலே உள்ள கதிரைகளை வலமிருந்து இடமாக சல்ஹா பாக்குறீங்களா? வலமிருந்து இடமாக அதே ஒழுங்கில் 1, 2, 3, 4 என வரிசைப்படுத்த ஆக குறைந்தது எத்தனை கதிரைகளை தூக்க வேண்டும், இடமாற்ற வேண்டும்? சரியா? இந்த அரைக்கிற கதிரையை தூக்கிட்டு போய் வடத்தை கொண்டு போய் வைக்கிறேன். இது அப்படியே தூக்கிட்டே போய் இவடத்தை வைக்கிறேன். ரெண்டு வடத்தை கதிரைய வச்சுட்டு சரி, அதோட இருக்காதா? நீ இவடத்தை இருக்காது. இதை தூக்கித்தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். இந்த அறைக்கு கதிரை
இப்ப இங்க 1 இது 2 இது 3 இங்க இதோட சேர்த்து வச்சதுக்கு இங்க 4. அப்ப இடம் மாற்றினது எத்தனை? இந்த இருந்தத்தை இங்க கொண்டு வந்து வச்சு, சரியா? இந்த இருந்தத்தை கொண்டு வந்து இவ்விடத்தை வச்சிருக்கிறது. ஆகவே 1 விளங்கினாக்க கைத்துங்க, சரியா? ஒன்றே ஒன்று தான் தூக்கி வச்சிருக்குது. ஆகவே ஆன்சர் 1. சரி, மூன்றாவது ஆன்சர், சரியா? மூணாவது ஒன்றட்டது. ரைட். அடுத்த நாளைய கிளாஸ்ல பட்சில்லும் முக்கோணி சம்பந்தமாக விளங்கப்படுத்துவேன். சரி, அப்ப இன்றைக்கு 10 7 முடிப்போமா கிளாஸ்?